குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி நம்ம வந்து சென்னையிலேருந்து ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேலம் கேவ்ஸ் வரைக்கும் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெயினில் தான் போகிறோம். எந்த ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து சிஎஸ்எம்டி வரைக்கும் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் தான் போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து 6:45க்கு இப்போ சென்னை பீச்சிலேருந்து கிளம்புது, எக்மோரில் கிளம்புது. அதனால் இப்போ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த சிஎஸ்எம்டி சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் நம்ம தாண்டிப்பத்திரி வரைக்கும் போகிறோம். அங்கேருந்து நம்ம பேலம் கேவ்ஸ் போவோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏர்லி மார்னிங் டைமில் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. மழை வேறு லேசாக பெய்யுது. இப்போ நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். சென்னை பீச்சுக்கு போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம ட்ரெயினுக்கு வேறு புதுசாக எல்ஹெச்பி கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் தான் வந்து சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் போகுது. நம்ம எல்லாமே பீச் ஸ்டேஷனில் போயிட்டு பொறுமையாக 1 by 1 பார்க்கலாம். என்ன லோக்கோ நம்மளை புல் பண்ண போகுது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம அந்த மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் போக போகிறோம். ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது எல்லாம் அங்கே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே பாருங்கள், எதிர்க்க தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் போஸ்டர் போட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செங்கோட்டை புதுகை எக்ஸ்பிரஸில் பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூட போஸ்டருங்க நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பீச் ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்மளோட ட்ரெயின் இது தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து இன்றைக்கி கிளம்ப போகுது. எந்த லோக்கோன்னு பார்த்தீங்கன்னா WAP7 லோக்கோ. ஆனால் பூனே ஷெட்டோட லோக்கோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம ட்ரெயின் வந்து வழக்கமாக சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி சிஎஸ்எம்டி வரைக்கும் போகும். ஆனால் எக்மோரில் சில ஒர்க்ஸ் போயிட்டுருக்கனால பீச்சிலேருந்து கிளம்புது. இங்கே பாருங்கள், போர்டில் வந்து சென்னை எக்மோர் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி ரேக் ஷேரிங் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட தான் ரேக் ஷேரிங். இங்கே பாருங்கள், இது வந்து B2 கோச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் ஹைதராபாத்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் வர சார்மினார் எக்ஸ்பிரஸ் இப்போ அரைவ் ஆகுது. சார்மினாரும் தாம்பரத்துன்னு கிளம்பிட்டு இருந்துச்சு. இப்போ சென்னை பீச்லேருந்து கிளம்பி பீச்சோட முடியுது. அங்கே வந்து பின்னாடி ஒரு அம்ரித் பாரத் நிற்குது. அது நான் அப்புறமா காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ S4 கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம தாடிப்பத்திரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. மழை வேறு லேசாக பேஞ்சிட்ருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெயின் வந்து 5 minutes டிலேவாக தான் சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. 6:50க்கு தான் கிளம்பிருக்கு. தாடிப்பத்திரிக்கு எப்போ போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். கரெக்டாக போதா இல்லை டிலேவாக போதா எல்லாமே நம்ம 1 by 1 பார்ப்போம். சைட் லோயரில் 3 பேர் உட்காரமே ஒரு சுச்சுவேஷன். RACனால விண்டோ சீட் போயிடுச்சு. நான் வந்து நிம்மதியாக சைடு அப்பருக்கு வந்து செட்டில் ஆகிட்டேன். அதனால் ட்ரெயின் ஷார்ட்ஸ் மோஸ்ட்டாக வராது. அப்படி காமிக்கணும்னா நான் வந்து டோர் கிட்ட போய் காமிக்கிறேன்.
நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எப்போ எழுந்துக்கிறோன்னா அப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். மோஸ்ட்டாக ஆந்திராக்குள்ளே போன பிறகு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். புது ரூட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மோஸ்ட்டாக நான் வந்து டோர்கிட்ட போயிட்டு வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம ட்ரெயின் இப்போ அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. நம்ம ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பீச்சை விட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே ரேணிகுண்டா தான். அரக்கோணத்தில் நிற்காது. ஒரு மீடியமான ஸ்பீடில் இப்போ நம்ம அரக்கோணத்தை கிராஸ் பண்ணி போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ராஜம்பேட், கடப்பா, எரகுண்ட்லா, கடைசியாக நம்ம தாடிப்பத்திரி போகிறோம். அரக்கோணம் வரைக்கும் நம்ம பெங்களூர் கோயம்புத்தூர் ரூட்டில் போயிட்டு அரக்கோணத்தில் நம்ம ரேணிகுண்டா ரூட்டில் சேஞ்ச் ஆக போகிறோம். அந்த ட்ராக்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் பெங்களூர் கோயம்புத்தூர் போகிறது. நம்ம இப்போ திரும்பியாச்சு. இந்த ரூட்டில் தமிழ்நாட்டில் கடைசி ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆந்திரா தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே வந்து ரேணிகுண்டா தான். இங்கே பாருங்கள் அன்ரிசர்வ்டு எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ரேணிகுண்டாவில் வந்து ஃபுல்லாக ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம இப்போ ஆந்திராக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஊர் வந்து நகரி. அதை தான் இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏகாம்பர குப்பம் வரும், அதுக்கப்புறம் புத்தூர், இந்த மாதிரி ஊர் வந்த பிறகு கடைசியாக ரேணிகுண்டா வரும். நகரிக்கு அப்புறமா இப்போ நம்ம ஏகாம்பர குப்பம் கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ட்ராக் மேலேயும் ஒரு ட்ராக் கீழேயும் இருக்கும். மக்களே, இப்போ நம்ம வந்து புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகிறோம். புத்தூர் கட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த ஊரில் தான் வந்து ஃபேமஸ்ஸு. நம்ம இப்போ ரேணிகுண்டாவோட அவுட்டரில் இருக்கோம். தூரத்தில் அங்கே பாருங்கள், திருப்பதி மலை தெரியுது. தூரத்தில் ஒரு லைன் வருது பாருங்கள், அது வந்து திருப்பதி, சித்தூர், காட்பாடி வரைக்கும் போகிற லைனு. அது ரேணிகுண்டா லைன் பிரிஞ்சு தான் போகும். ஃபைனலாக நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். 9:15 வந்து 9:20 கிளம்பணும். ஆனால் டிலேவாக தான் நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. 9:26க்கு தான் நம்ம ட்ரெயின் வந்து ரேணிகுண்டாவுக்கு வந்திருக்கு. இங்கே ஒரு ஆல்கோ நிற்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸ்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரெயின் 9:31க்கு ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. கரெக்டாக 5 minutes ஆல்ட்டு நம்மளுக்கு.
நெக்ஸ்ட்டு ஆல்ட் வந்து ராஜம்பேட், அதுக்கப்புறமா கடப்பா, எரகுண்ட்லா, கடைசியாக நம்ம தாடிப்பத்திரிக்கு போகிறோம். ட்ரெயின் வந்து ஃபுல் கூட்டமாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த விண்டோ சீட்டும் போயிடுச்சு. அதனால் நான் போயிட்டு எங்கே ஏந்துக்கிறேனோ அங்கே கண்டினியூ பண்ணுறேன். கடப்பா எரகுண்ட்லா தாண்டி தான் நம்ம எழுந்தோம். நல்ல ஒரு தூக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம தாடிப்பத்திரியில் இறங்க போகிறோம். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் தாடிப்பத்திரி வந்துடும். இந்த லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்களே, நம்ம இப்போ வந்து தாடிப்பத்திரி அவுட்டர் ரீச் ஆகிட்டோம். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ஊர். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். டிலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான் இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய டிலேலாம் இல்லை. ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்க போகிறோம். ஃபேர் பற்றி நம்ம பார்க்கவே இல்லைல்ல. சென்னையிலேருந்து தாடிப்பத்திரிக்கு ஸ்லீப்பரில் வெறும் 285 ருபீஸ் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 370 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது தாடிப்பத்திரி. நம்ம ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் தாடிப்பத்திரி வந்திருக்கோம். 12:34க்கு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். நம்மளோட ட்ரெயின் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயினோட கடைசி கோச்சை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எந்த லிவரி தெரியுமா? டெக்கன் குயின் லிவரி போட்ட கோச். நீங்கள் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண உடனே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே பஸ் ஸ்டாண்டுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய் தான் ஷேர் ஆட்டோவில். கிட்டத்தட்ட வந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு.
மக்களே, இப்போ நம்ம வந்து தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம பனகனப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகிற பஸ்ஸில் பெல்லம் கேஸ் போக முடியும். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு பஸ் இருக்குது. மார்னிங் 7:30லேருந்து ஃபஸ்ட்டு பஸ் வந்து 5:30, அதை விட்டால் 7:30. அதுக்கப்புறமா எவ்ரி 20 மினிட்ஸ் பஸ் இருக்குது. இப்போ நான் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து இந்த பஸ்ஸு கிளம்புது. நமக்கு இப்போ பஸ்ஸும் கிடச்சிருச்சு, பஸ்ஸில் விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. இந்த ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், விண்மில்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு. அதேமாதிரி ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் பெல்லம் கேவ்ஸ்க்கு. டோட்டலாக வந்து 285 ருபீஸ் ட்ரெயினில். அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது 30. இந்த பஸ்ஸில் வந்து நம்ம பெல்லம் கேவ்ஸ்க்கு 40. அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து சென்னை பீச் வரைக்கும் வந்தாலும் அது ஒரு 10. மொத்தமாக 365 ருபீஸில் நான் சென்னையிலேருந்து பெல்லம் கேவ்ஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த பஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ பெல்லம் கேவ்ஸ் ரீச் ஆகிட்டோம். வெறும் 365 ருபீஸில் சென்னையிலேருந்து நம்ம பெல்லம் கேவ்ஸ் ரீச் ஆகிட்டோம். காலையில் 6:45க்கு சென்னை பீச்சில் ஆரம்பித்த இந்த ஜேர்னி இப்போ ஆந்திராவில் பேலம் கேவ்ஸில் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் நம்ம பஸ்ஸில் பேலம் கேவ்ஸ் வந்து சேர்ந்தோம். இப்போ கரெக்டாக வந்து 2:10 ஆகுது. ஸோ ஒன் டே ட்ரிப்பாக நம்ம ஈஸியாக சென்னையிலேருந்து பேலம் கேவ்ஸ் எப்படி வரலான்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.